அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருக்கும் இஞ்சி டீ குடிக்கிற நேரம். எவ்வளவோ தியாகங்கள், தியாக திருநாளை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு மாலை நேரத்தை இஞ்சி டீயை தியாகம் பண்ணுவோம். அல்ஹம்துலில்லாஹ். 2017 அன்பு மகள் அனிதா நீட் மருத்துவ கனவு நிறைவேறலைன்னு சொல்லி சூசைட் பண்ணி இறந்து போனான். அப்போது நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக இருந்து அதை எதிர்த்து போராடி என்னுடைய அரசு ஆசிரியர் பணியை ராஜினாமா செஞ்சுட்டு தொடர்ந்து சமூக களத்தில் என்னுடைய பணிகளை பெண்களுக்காக, பெண்களுடைய விடுதலைக்காக அப்படின்னு ஓடிக்கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். 2017 வரைக்கும் ஸ்கூலில் இருந்து இந்த பிள்ளைகளையெல்லாம் கைகட்டி வாயில் வரலவைங்க அப்படின்னு சொன்னது இப்போ மறுபடியும் இஸ்லாத்துக்கு பிறகான தொடர் கூட்டங்களில் அந்த வேலையும் சேர்த்து செஞ்சுட்ருக்கேன். நான் எல்லாரையும் அமைதியாக்கி உட்கார வச்சுட்டு சத்தம் இல்லாமல் அம்மா மடியில் உட்காந்துருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி ஆக்கி வச்சுட்டு அது பிறகு நம்ம வேலையை செய்ய வேண்டியிருக்கு. அதனால் அல்ஹம்துலில்லாஹ், இறைவன் மிகப்பெரியவன். ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்மை இந்த கூட்டத்தில் ஒருங்கிணைத்திருக்கிறார். ஏதோ ஒரு வேலை வாங்கணும் நம்மக்கிட்ட இருந்துங்கிறதுக்காக. சுபஹானல்லாஹ். உங்கள் கையில் எல்லார் கையிலையும் ஒரு நோட்டீஸ் இருக்கும். பெண்கள் பாதுகாப்பு குழு அப்படின்னு போட்டு ஒரு நோட்டீஸ் உங்கள் எல்லாரோட கையிலையும் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருப்போம். அந்த நோட்டீஸில் 9 பாயிண்ட் இருக்கும். அந்த 9 பாயிண்ட்லையும் இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு பேசக்கூடிய எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு சமூக களத்தில் பெண் ஆளுமைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 வயசு குழந்தைய 8 பேர் சேர்ந்து ரேப் பண்ணி கொண்டு போட்டாங்க அப்படிங்கிற செய்தி என்னைக்கோ ஒரு நாள் செய்தினா பரவாயில்ல, இது தொடர் செய்தியா இருக்குது. சில விஷயம் வெளியே தெரியுது, பல விஷயம் வெளியே தெரியறது இல்லை. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் 13 பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க அப்படிங்கிற சோசியல் ரிப்போர்ட் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை மிக வலிமையாக எடுத்து வைக்குது. உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்க நோட்டீஸில் இருக்க 9 பாயிண்ட்ஸும் எத்தனையோ பிள்ளைகளுடைய பாலியல் வன்கொடுமை மரணங்கள் இருந்தும் அவங்களோட கேஸ் ஹிஸ்டரியை எடுத்து அதில் இருந்து எடுக்கப்பட்ட தீர்வு தான் உங்கள் கையில் ரிசல்ட்டாக 9 பாயிண்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் குறைஞ்சது 2 லட்சம் நோட்டீஸ்கள் அச்சடிக்கப்பட்டு எங்கெல்லாம் பயணப்படுறோமோ அத்தனை இடத்துக்கும் இந்த நோட்டீஸ்களை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கோம். இந்த நோட்டீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஒரு டோக்கன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை இதில் இருக்க 9 பாயிண்ட்டையும் படித்து என்னென்னு புரிஞ்சு இதை யாராவது ஒரு பிள்ளைக்கு ஏற்றி வச்சு அந்த பிள்ளை அபியூஸ் அப்படிங்கிறதுலேருந்து பாதுகாத்து கொண்டாலோ அல்லது பாதுகாப்பு பெறுவதற்கு நீங்கள் ஒரு வேலையை செய்ய முடியும் அப்படின்னாலோ இது ஆகப்பெரிய விஷயம். ஒவ்வொரு பெண்ணும் இதுக்குள்ளே இருக்க விஷயங்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும், இதுக்காக வேலை செய்யணும். நீங்கள் எல்லாரும் நம்ம இங்கே ஒருங்கிணைஞ்சிருக்கிறது ஒரு நிகழ்வுக்காக இல்லை, இறைவன் நமக்கு ஒரு வேலை கொடுக்கறதுக்காக இன்றைக்கு இந்த கூட்டத்தை ஒருங்கிணைச்சிருக்காங்கிறது தான் என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த 9 பாயிண்ட்ஸையும் படித்து உங்களுக்கு பெண் பிள்ளைகள் இருந்தால் அந்த பெண் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுத்து அவங்க கிளாஸ் ரூமில் இருக்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க வைங்க. உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இருக்குது அப்படின்னா ஆம்பளை பிள்ளைக்கும் கண்டிப்பாக அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் சொல்லி கொடுக்கணும். ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் மிக கண்ணியமாக, ஒழுக்கமாக, நேர்மையாக இருக்க முடியும் அப்படின்னா அபியூஸ் அப்படிங்கிறதும் ஏமாத்துறதுங்கிறதும் பொள்ளாச்சி பயங்கரங்கள் அப்படிங்கிறதும் இந்த சொசைட்டியில் இருக்காது. ஆண் பிள்ளைகளுக்கும் கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்கள். இந்த 2 லட்சம் நோட்டீஸில் 50,000 நோட்டீஸ் ஆண் பிள்ளைகளுக்கும் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த நோட்டீஸ் உங்களால் ஜெராக்ஸ் போட்டு எத்தனை பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியுமோ, எத்தனை ஸ்கூல்ஸ்க்கு கொடுக்க முடியுமோ, எத்தனை மதரசாக்களுக்கு கொடுக்க முடியுமோ தாராளமாக கொடுங்க. ஒரே ஒரு பெண் பிள்ளை அதில் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டா அப்படின்னா சுபஹானல்லாஹ். கல்கத்தா பெண் மருத்துவருடைய பாலியல் வன்கொடுமை மரணம் எத்தனை பேருக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது? கை தூக்குங்க பார்ப்போம்.
நாங்கள் பார்த்தோம், இன்னும் ஞாபகம் இருக்குது, இன்னும் மறக்கலை. கொஞ்சம் நல்லா தூக்குங்களேன் பெண்கள். ரைட், ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். உயர்த்திய திருக்கரங்களே அல்லாஹ் சொர்க்கத்தில் கண்ணியப்படுத்துவானாக. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு கேட்கும்போது இப்போ கை தூக்கணுமாகுவதுக்காக அப்படின்னு நினைக்காம, இல்லை என்னுடைய சமூக அக்கறைக்கான ஏதோ ஒரு வெளிப்பாடு, ஆமாம் எனக்கு தெரியும். அப்போ அந்த கல்கத்தா பெண் மருத்துவருடைய பாலியல் வன்கொடுமை மரணம் அது எந்த அளவுக்கு நம்மளை பாதிச்சது, உங்க எல்லாரும் எந்த அளவுக்கு பாதிச்சது? இங்க இருக்க மேக்சிமம் பேருக்கு வந்து தெரிஞ்சுதான் இருக்கு எந்த அளவுக்கு பாதிச்சது. இந்த நாட்டில் நம்ம வாழ்றோம். ஒரு 30 வயது பெண் பிள்ளை கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து வர்றா, டாக்டராகி நிற்கிறா, எம்பிபிஎஸ் நீட் எல்லாம் கடந்து ஜெயிச்சு வந்து டாக்டராகி நிற்கிறா. அதுக்கு பிறகு ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறா. ஹையர் ஸ்டடீஸ் இதயம் சம்பந்தப்பட்ட துறையை தேர்ந்தெடுத்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறா. அதுக்கும் நீட் எழுதி உயர்கல்வியும் நீட்டில் பாஸ் பண்ணி அவங்க வந்து அடுத்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறாங்க. என்ன நடக்குது? ஏன் தரமான மருத்துவமனையில் தரமான மருந்துகளை ஏழை மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க முடியல அப்படின்னு கேள்வி கேட்டதாக சொல்றாங்க நிர்வாகத்தை. காலையில் 10 மணிக்கு கதவை திறந்து பார்க்கும்போது எவ்வளவு மோசமாக கொல்லப்பட்டு கிடந்தார்கள். நம்மளை எந்த அளவுக்கு அது பாதிச்சது. நானும் ஒரு பெண்ணாக இந்த நாட்டில் வாழ்றேன். இப்படி ஒரு மிக மோசமான பாலியல் வன்கொடுமை மரணம் நம்ம எத்தனை பேரை பாதிச்சது? நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சோம்? நமக்கு கடமை இருக்கா இல்லையா? பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக, இப்படி ஒரு பெண் சாகக்கூடாதுங்கிறதுக்காக பாலியல் வன்கொடுமை இல்லாத ஒரு சமூகத்தை கட்டமைக்க வேண்டிய கடமை, பெண்களுடைய பெண் குழந்தைகளுடைய உயிரை காப்பாற்ற வேண்டிய கடமை ஒரு முஸ்லிம் பெண்மணிக்கு இருக்கா இல்லையா? இருக்கா? தலையாட்டலாமா? இருக்கா? இருக்கு. எப்படி முஸ்லிம் பெண்மணிக்கு இருக்கு? நான் மற்றவங்களை கேட்கல. முஸ்லிம் பெண்மணிகளுக்கு குறிப்பாக கடமை இருக்கு. ஏன்? நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கடமை இருக்கு. அது போக 1400 வருஷத்துக்கு முன்னாடி 1400 வருஷத்துக்கு முன்னாடி உயிரோடு பெண் பிள்ளைகளை மக்காவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் உயிரினும் மேலாக நேசிக்க வேண்டிய நம்முடைய நபி, அவங்களுடைய ஊர்ல உயிரோட பெண் குழந்தைகளை புதைச்சாங்களா இல்லையா? வாதில் பனாத் அந்த இடத்தோட பேரு. இன்னமும் அங்க போய் பார்க்கும்போது இப்படியெல்லாம் நடந்துச்சா? என்ன செஞ்சாங்க? நம்முடைய தலைவர் என்ன செஞ்சாங்க? எல்லாரும் ஹதீதுகளில் படிச்சிருப்போம், பயான்களில் கேட்டிருப்போம். தாடி நனைய நனைய அழுதார்கள். தாடி நனைய நனைய அழுதார்கள்னா எப்படி அழுதுருப்பாங்க? அழுதுருப்பாங்க. தொடர்ந்து ஒரு 5 நிமிஷம் அழுதுருப்பாங்க. அவங்க கண்கள் தாண்டி கன்னங்கள் தாண்டி தண்ணீர் வடிஞ்சு வந்திருக்கும். அவங்க தாடியெல்லாம் நனைஞ்சிருக்கும். மறுபடியும் எப்படி? லேசாக காஞ்சிருக்கும். தொடர்ந்து அழுதுருப்பாங்க. தாடி நனைய நனைய அப்படிங்கிறது தொடர்ந்து அழுதுருக்காங்க. நம்ம என்னைக்காவது நம்மளோட மக்கனா இந்த ஷால் நனைகிற அளவுக்கு நம்ம அழுதுருக்கோமா? நம்ம யாராவது? இப்படி நடந்துருச்சு, இப்படி பிள்ளைகளை கொண்டுட்டாங்களே, இவ்வளோ பெரிய கொலைகள் நடந்துருச்சு, என்ன செய்யறது? இந்த பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கிறது? நம்முடைய தலைவர் நம்ம காமிச்சு கொடுத்த வழி, பெண் குழந்தைகளை கொல்லப்படுவதில் இருந்து காப்பாற்றணும். அந்த கருணையை நம்முடைய உள்ளத்தில் நம்ம எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய போராட்டத்தை அதுக்காக முன்னெடுக்கணும். அதுக்கு பிறகு அவங்க தாடி நனைய நனைய அழுதார்கள்ங்கிற காலகட்டத்துக்கு பிறகு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. பெண் குழந்தைகளை புதைப்பது, உயிரோடு புதைப்பது என்பது தடுக்கப்பட்டுச்சு. இன்றைக்கு அந்த நாட்டில் பெண்கள் எந்த நிலைமையில இருக்காங்க அப்படிங்கிறது நீங்க எல்லாம் போய் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. எப்படி தலைகள் மாற்றமாக மாறி இருக்கு அவங்களோட உரிமைகள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஏன் வாதில் பனாத்துக்கு போறீங்க? மக்காவுக்கு ஏன் போறீங்க? இங்க மதுரையில உசிலம்பட்டியில கள்ளிப்பால் கொடுத்து எத்தனை லட்சக்கணக்கான பெண் பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டார்கள்னு கூகுள்ல தேடி பாருங்க.
எல்லாத்துக்கும் நம்ம பிள்ளைகள் கையில் மொபைல் கொடுத்து தானே வளர்க்குறோம். எல்லாத்தையும் பிள்ளைகள் கூகுளில் தேடுறாங்களே, எல்லாத்தையும் ஆன்லைனில் தானே ஆர்டர் பண்ணுறோம். அதே கருவியை பயன்படுத்தி தேடி பாருங்க, எத்தனை லட்சம் பெண் குழந்தைகள் தமிழ்நாட்டில் கடந்த 25 ஆண்டுகளில், கடந்த 50 ஆண்டுகளில் கொலை செய்யப்பட்டார்கள். பெண் பிள்ளையாக பிறந்த காரணத்தினால் எத்தனை சிசுக்கள் கொல்லப்பட்டன, பிறந்த பிறகு உடனே எத்தனை குழந்தைகள் கொல்லப்பட்டன என்ற லிஸ்ட் எடுத்து பாருங்க. நம்ம என்ன செஞ்சோம்? நாம் உயிரோடு வாழும்போது இது நடந்துச்சே, நம்ம என்ன செஞ்சோம்? இந்த கல்கத்தா பெண் மருத்துவருடைய பாலியல் வன்கொடுமை மரணத்தை அதனோட ரிப்போர்ட்டை கேட்ட பிறகு, அவங்க இந்த மாதிரி மரணிச்சிட்டாங்கன்ற செய்தி உடனே வந்துருச்சு, நிறைய துவா செஞ்சோம். ஆனால் அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சு. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை இந்த நாட்டு மக்கள் எல்லாருக்குமாக சேர்த்து வெளியிட்டாங்க. அந்த ரிப்போர்ட் கைகளுக்கு வந்துச்சு, நம்ம எல்லாரோட கைகளுக்கும் வந்துச்சு. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுச்சு? 120 டிகிரி ஆங்கிள் அவருடைய கால்கள் விரிக்கப்பட்டு அதே நிலைமையில் உடைக்கப்பட்டு அவள் கொலை செய்யப்பட்டாள். வெளியிடப்பட்ட படங்கள் கூட அதே படங்களாக வெளியிடப்பட்டுச்சு. ஏன் வெளியிட்டீங்க? அவள் கண்களில் கண்ணாடி அணிந்திருந்தாள். அந்த கண்ணாடி நொறுக்கப்பட்டு அவளுடைய 2 கண்களில் இருந்தும் ரத்தம் கசிந்து வெளியேறி இருக்கு. அவருடைய நகங்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டிருக்கு. உடல் முழுக்க 16 இடங்கள்ல காயம், உடலுக்கு உள் உறுப்புகளுக்குள்ள. உடல் வெளியில காயம்ங்கிறது அண்டர்ஸ்டுட். எப்படிங்க உடம்புக்குள்ள எப்படிங்க காயம்? என்ன செய்தார்கள்? அவள் இறந்த பிறகு அவளுடைய கருப்பை துளைக்குள்ளாக இவ்வளவு கவுண்ட் ஸ்பெர்ம் இருந்துச்சு, அவ்வளவு கவுண்ட் ஸ்பெர்ம் இருந்துச்சுன்னா ரிப்போர்ட் வெளியிட்டாங்க. அப்படின்னா இதை கேட்டுட்டும் நான் எப்படி வீட்டில் சும்மா இருக்க முடியும்? அப்போ எனக்கு உடல்நலம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த காலகட்டம். மருத்துவர்கள்லாம் சொன்னாங்க, நின்றுட்டு பேசாதீங்க, தொடர்ந்து ஒரு 10-15 வருஷமா நீங்க நின்றுட்டே பேசிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பயணப்பட்டிருக்கீங்க, உங்க உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கு, நின்றுட்டு பேசுனீங்கன்னா இனிமேல் ரொம்ப பெரிய சிக்கலுக்கு ஆளாக வேண்டியிருக்கும், கடுமையான ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கு, நீங்க எந்த பயணமும் செய்யாதீங்க, நின்றுட்டு பேசாதீங்க அப்படின்னு. அப்படி மருத்துவர்கள் சொன்ன பிறகுதான் அல்லாட்ட பொறுப்பை படைச்சிட்டு என்னோட பயணத்தை தொடங்கினேன். இந்த ரிப்போர்ட்டை கையில் எடுத்துக்கிட்டு இந்த கல்கத்தா பெண் மருத்துவருடைய இந்த பாலியல் வன்கொடுமை மரணத்திற்கு எதிராக என்னுடைய பரப்புரை பயணத்தை 2.5 மாசம் தொடர்ந்து 4 பெட்டிகளை கட்டி கொண்டு காரை எடுத்துக்கொண்டு கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட 150 கூட்டங்கள் பேசி 1.5 லட்சம் பெண்களை சந்தித்து 1.5 லட்சம் நோட்டீஸ்களை, உங்க கையில் இருக்கக்கூடிய நோட்டீஸ்கள் அவங்க கையில கொடுக்கப்பட்டது. 1.5 லட்சம் மக்களை, பெண்களை சந்தித்து அதை கொடுத்து 40,000 ஸ்டூடெண்ட்ஸ் சந்திச்சு அவங்கள்ட்ட பேசி அதுக்கு பிறகு நான் வீட்டுக்கு வந்தேன். சமீபத்தில் போன மாதம் ஒரு சகோதரி என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க, ஃபாத்திமா சபரிமாலா கூட்டத்துக்கு போனா நிறைய ஹதீதுகள் கேட்கலாம், நிறைய குரான் செய்திகளை கேட்கலாம், ஈமானின் வெளிச்சத்தை பெறலாம், அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க கூட்டத்துக்கு நாங்கள் வர்றோம். இவங்க எப்போ பார்த்தாலும் கல்கத்தா பெண் மருத்துவர், கல்கத்தா பெண் மருத்துவர், ஸ்பெர்ம் கவுண்ட் என்ன தெரியுமா, எப்படி அவங்க காலை விரிச்சு கொண்டிருந்தாங்க தெரியுமா, இதை மட்டும்தான் அவங்க பேசுறாங்க, இதை நாங்கள் கேட்டோமா அப்படின்னு என்கிட்ட வந்து ஒரு சகோதரி கேட்டாங்க. நீங்க கேட்குறீங்களா கேட்கலையாங்கிறதுக்காக என்னுடைய பரப்புரை இது இல்லை. எங்காவது ஒரு இடத்துல ஒரு பிள்ளையை பாதுகாத்துற மாட்டோமா? இப்படி மரணிக்கிற இந்த இடத்துல இருக்கிற ஒரு பிள்ளைக்கு இந்த செய்தி போய் சேர்ந்தா தனிமையை தவிர்த்து விடுங்கிற செய்தி யாராவது ஒரு பிள்ளைக்கு போய் சேர்ந்தால் அந்த பிள்ளையை பாதுகாத்துற மாட்டோமாங்கிறதுக்காகத்தான் உயிரே போனாலும் இந்த பிள்ளைகளின் பாதுகாப்பிற்கான பரப்புரையில் போகட்டும்னு என்னோட பயணத்தை நான் தொடங்கி இதை பெரிய புரட்சியாக, ஒரு பெரிய போர்க்களமாக எடுத்துதான் நாங்கள் செயல்பட்டோமே தவிர, நீங்க ஈமானிய வெளிச்சத்தை பெறணும்னா எவ்வளவு மார்க் அறிஞர்கள் பேசுறாங்க, எவ்வளவு மார்க் அறிஞர்கள் பயான்கள் செய்யறாங்க, எவ்வளவு குரான் விளக்க வகுப்புகள் இருக்கு, எவ்வளவு மதரசாக்கள் இருக்கு. நீங்கள் ஒரு பிறவி முஸ்லிம்கள், நீங்க அதன் வழியாக நீங்க சிறப்பாக அடையலாமே. எனக்கு 4 வயசு தான் ஆகுது. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இறைவன் என் பாவங்களை மன்னிச்சிருப்பாங்கிற பெரிய நம்பிக்கையின் அடிப்படையில் எனக்கு 4 வயசு தான் ஆகுது இந்த பூமியில. நான் என்ன உங்களுக்கு வந்து இஸ்லாத்தை பற்றி சொல்லி கொடுத்துட முடியும்? நான் அல்லாஹ்வின் பார்வையில் இத்துணூண்டு குழந்தை.
நான் என்ன உங்களுக்கு பெருசா பாடம் சொல்லி கொடுத்துட முடியும்? எனக்கு இறைவன் ஒரு வேலை கொடுத்துருக்கான். பெண்களை பாதுகாப்பாக, விழிப்புணர்வாக, காதல்ங்கிற பேர்ல எவனையும் நம்பி ஏமாந்துராம படிக்கிற பிள்ளைகள் லட்சியத்தோடு இருந்து கண்ணியமாக வாழ்றதுக்கு, சமத்துவத்தோடு வாழ்றதுக்கு அப்படிங்கிற தேடலோடு தான் நான் இஸ்லாத்துக்குள்ள வந்தேன். அதுக்கான தீர்வை எனக்கு இஸ்லாம் கொடுத்தது 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை தியாகத்திலிருந்து எனக்கு இஸ்லாம் கிடைத்தது. இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த மனிதரையும் நான் பார்க்கல. இன்ன மனிதர் வழியாக இவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்ததன் பேர்ல எனக்கு இஸ்லாம் கிடைத்தது. நல்ல வேளை அப்படி நடக்கல. நடந்திருந்தா நீங்க என்ன ஜமாத்துங்கிற கேள்வி இன்னைக்கு எல்லா இடத்துலயும் கேட்கிறாங்களே, அப்படிதான் ஏதாவது ஆபத்து நடந்திருக்கும். இஸ்லாத்துக்கு முன்பாக நீங்க என்ன சாதி அப்படின்னு கேட்டப்ப எப்படி மனசு கவலைப்பட்டுச்சோ, இப்பயும் நீங்க என்ன ஜமாத் அப்படின்னு கேட்கும் போது மனசு கவலைப்படதான் செய்யுது. அல்லாஹின் ஜமாத் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போய்கிட்டே இருக்கேன். எந்த ஜமாத்தாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், அவள் என்னுடைய சகோதரி, அவள் ஒரு பெண், அவளோட பாதுகாப்புக்காக வேலை செய்ய வேண்டியது இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற கடமை. அதை செஞ்சுட்டு நான் கடந்து போய்கிட்டே இருக்கேன். நேரடியாக வந்து கேட்கிறார்கள், எங்களுக்கு முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கு, முகம் சுளிச்சு கொள்ளுங்க, நீங்க கண்டிப்பாக இந்த உரைகளை எல்லாம் வந்து கேட்கணுங்கிற எந்த கட்டாயமும் இல்லையே, எந்திரிச்சு போய்கிட்டே இருக்கலாமே. நான் இறைவன் பார்ப்பான். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, நீங்க சமகாலத்தில் இருக்கும்போது இத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டாங்களே, நீங்க என்ன செஞ்சீங்கன்ற கேள்வியை இறைவன் கேட்பானா கேட்க மாட்டானா? கேட்க மாட்டானா? கேட்பாங்கிறது எங்களோட சிற்றறிவுக்கு உட்பட்ட தூண்டு அறிவுல இருக்கக்கூடிய புரிதல். கேட்பான், அல்லாஹ் கேட்பான். என்ன செஞ்சீங்க? அல்லாஹ் நாங்கள் அழுதோம், முசல்லாவில் சுஜூதில் உங்ககிட்ட மன்றாடணுமே, எங்கள் பிள்ளைகளை எல்லாம் பாதுகாத்து வை, பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக இந்த நாட்டு மக்களையும் பெண்களையும் காப்பாத்துன்னு நாங்கள் கேட்டோமே, சொல்றதுக்கு நமக்கு பதில் வேணுமா இல்லையா? உங்களுக்கு இது ஒரு செய்தி, கடந்து போகலாம். பேசுகிறவர்கள் பணக்காரர்களாக இருக்கிறார்கள். நான் பட்டிக்காட்டில் வாழக்கூடிய ஏழை பிள்ளைகளுக்கும் அவங்க பாதுகாப்புக்காகவும் ஓடிக்கொண்டிருக்கிறேன்.